ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பம்பரம் போடுற போகிறேன். வேறு உங்களுக்காக நம்ம ஸ்லோ மோஷனில் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எங்களோட ஆட்ரல் ரஃபா 15க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு வீடாக வந்து ஒரு ஃப்ரீ பம்பரம் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ, பாய். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பம்பரத்தை எப்படி போடணும்னு படிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பம்பரங்கள் இருக்குது. இது வந்து என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மரூன் கலர், இது ரெட் கலர், இது ஒரு மிக்ஸ் கலர், பிளாக் கலர், இது எல்லோ கலர், இது ஒயிட் கலர், இது டார்க் க்ரீன், இது பேல் ப்ளூ, இது வந்து க்ரீன் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி பம்பரம் போடணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே பம்பரத்தை இப்படி கீழே இருந்து சுற்ற ஆரம்பிக்காதீங்க. எல்லாருமே இப்படி மேலே கொஞ்சம் கயிறு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து சுற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா இப்படி சுற்றினதுக்கப்புறம் இப்படி கொஞ்சோண்டு கயிறு மேலே இருக்கணும். வேறு நீங்கள் கயிறு மேலே தான் சுற்றணும். அப்போ தான் தூக்கி வீசும் போது அது ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வீசணும். கையை எப்படி வைக்கணும்னா முதல்ல உங்களோட பேபி ஃபிங்கருக்கும் சிஸ்டர் ஃபிங்கருக்கும் கேப்பை இதுக்குள்ளே விடணும். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபிங்கர்ஸும் இங்கே வைக்கணும். சிஸ்டர் ஃபிங்கரும் பிரதர் ஃபிங்கர். அதுக்கப்புறம் பாயிண்டிங் ஃபிங்கரை வந்து இங்கே வைக்கணும், தம்பை இங்கே வைக்கணும். இப்போ இது இப்படி வச்சுட்டு நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சொல்லி கொடுக்கிறேன். ஒன்று கேர்ள்ஸ் சுற்றுற பம்பரம், ஒன்று பாய்ஸ் சுற்றுற பம்பரம். கேர்ள்ஸ் வந்து இப்படி சுற்றுவாங்க. இப்போ பாய்ஸ் சுற்றுறத பார்க்க போகிறோம். பாய்ஸ் மேலே இருந்து கீழே போவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் தப்பாக சுற்றிட்டேன். எனக்கு இது கொஞ்சம் புதுசு தான். நானே பம்பரம் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் கற்றுக்கிட்டேன் எப்படி போடணும்னு. ஆனாலும் அவங்க முன்னாடி வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அது நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ பாய்ஸ் சுற்றுறது பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் எங்களுக்கு வரல. இப்போ இன்னைக்கு தான் அவன் கற்றுக்கிட்டான் பம்பரம். இப்போ இங்கே பம்பரத்தை விட போகிறாங்க. பாய்ஸ் எப்படி விடுவாங்கன்னு காமிக்க போகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாய்ஸ் எப்படி சுற்ற போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பம்பரம் பாய்ஸ் எப்படி பம்பரம் விடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்படி உள்ள ஃப்ரெண்ட்ஸ், இப்படி விட்டால் நம்ம நல்லா விட்டுறாங்க. நான் இன்னொரு டைப்பும் சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஸ்பீடாக சுற்றினா பம்பரம் ரொம்ப ஸ்பீடாக சுற்றும், லேட்டாக சீக்கிரம் விடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்னொரு பாய்ஸ்க்கு டைப்புக்கு ஒரு பம்பரம் விடுறது பார்க்க போகிறோம். இப்படி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பம்பரத்துக்கு முடிஞ்செல்லாம் போயிட்டு வருது. உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க எப்படி பம்பரத்தை விடணுன்னு. நீங்கள் ஒரு கேர்ள்னால் நீங்கள் கேர்ளுக்கு ஸ்டைலை படிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பாய்னா அந்த 2 ஸ்டைலையும் படிச்சுக்கோங்க. வேறு யாரெல்லாம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயில் பம்பரம் கொடுக்கும். அதனால நீங்களும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு ஏர்டெல் ராஃபா. தேங்க்யூ, பாய்.